நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலா குழந்தை வந்து பிறப்பு வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு குறை. ஸோ அவங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 45 நெருங்க போகுது. ஸோ அடுத்து வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு 1 இயர் மேக்ஸிமம் அது வந்து நம்ம வந்து மெடிக்கல் ஹெல்ப்போட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அங்கே சார்ட் பார்க்குறப்போ சப்போஸ் வந்து அதுக்கு உண்டான 50-50 இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை. பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து தோ ஃபிசிக்கலாக அதாவது வந்து விதிக்கப்பட்டது படி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா அப்போது அவங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மற்ற விஷயங்களாம் சரியாக இருக்க அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு 1 வீக் கழித்து வந்து நீங்கள் என்ன எனக்கு குழந்தை இல்லைன்றது நாங்கள் ஆல்ரெடி குழந்தைய தாத்த எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து என்கிட்ட தேங்க் பண்ணாங்க. தேங்க் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து டைரெக்டாக சொல்லாமல் தத்து இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே வந்து கிளைண்ட் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம். நம்ம கம்யூனிகேஷன் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. நம்ம சரியாக பயன்படுத்தினா அந்த இது நமக்கும் வந்து சேரும் நல்லது. ஸோ நம்ம சொல்ல அவங்க நான் எல்லாரையுமே ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லுவேன். நீங்கள் என்ன நம்ம பேசுகிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்ல திரும்ப நீங்கள் கேளுங்க. உட்காந்து எழுதுங்க. நான் சொல்கிற விஷயம் கரெக்டு தப்பு ஓகே இல்லை ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு கேட்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கே புரிதல் வரும் அப்படின்னு. ஸோ 2 பேருமே வந்து அதை பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்